அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையா பேசுகிறேன். இந்த சேனலோட முழு முதற் நோக்கமே உலகத்தில் உள்ள கடைகோடி தமிழன் வரைக்கும் இந்த ஆங்கில புலமைங்கிற மகத்தான திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். குறிப்பாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிஸ்ப்ரனவுன்ஸ்டு வேர்ட்ஸ், தவறாக உச்சரிக்கப்படும் வார்த்தைகள். குறிப்பாக இந்தியாவில், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆங்கிலத்தை நம்ம பேசுகிறப்ப சில வார்த்தைகளை தாய்மொழி ஆங்கிலமாக கொண்டவங்க உச்சரிக்கிற மாதிரி நம்ம உச்சரிக்கிறது இல்லை, வேறு மாதிரி உச்சரிப்போம். அந்த மாதிரி உச்சரிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு வெள்ளைக்காரரே வந்து நம்மள்கிட்ட பேசுகிறாரு, ஆங்கிலத்தில் பேசுகிறப்ப அவர் ஏதோ நினச்சிட்டு அந்த வார்த்தையை அவர் படி உச்சரிப்பார். நம்ம வேறு மாதிரி நினச்சிட்டு அதை வந்து நம்ம வேறு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்ல வர்றது கரெக்டாக நமக்கு புரியும். அதனால் கட்டாயமாக கடைசி வரலும் இந்த காணொலியை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வழக்கம் போல் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இல்லை ஏதாவது புது வார்த்தை ஆட் பண்ணணுன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். காணொலிக்குள்ளே போகலாமா? எல்லோரும் கேவீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு அடிக்கடி தவறாக நம்ம உச்சரிக்கிற வார்த்தை வந்து இதுங்க, எஸ்யூபிடிஎல்இ. எஸ்யூபிசிடிஎல்இன்னா நுண்மையான, நுணுக்கமான, சட்டில். பார்த்தீங்களா? பி சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எஸ்யூபிடிஎல்இ. பி சைலண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? சட்டில். எஸ்யூபிடிஎல்இ பி சைலண்ட்டு, சட்டில் அப்படின்னா நுண்மையான, நுணுக்கமான. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ரொம்ப நுணுக்கமான வார்த்தை. எனக்கு ஆக்சுவலாக நல்லா பிடிச்ச ஒரு வார்த்தை. ஏன் தெரியுங்களா? இப்படி மாற்றி சொல்லலாமா அப்படின்னு தோணுது. ஒன்றும் இல்லை, இஎல்ஐடிஇ, உயர்தரம். இஎல்ஐடிஇன்னா உயர்தர சைவ உணவுலாம் சொல்லுவீங்க இல்லையா? அப்படி சொல்லுவாங்க இல்லையா? மேல் தட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? மேல்தட்டு, மேல்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இஎல்ஐடிஇ. எனக்கு இந்த வார்த்தை ஏன் பிடிக்கும்னா, இந்த உச்சரிப்பு இப்படி மாற்றி உச்சரிக்கலாமான்னு தோணுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எலீட்டுன்னு படிக்கணுங்க. இஎல்ஐடிஏ வந்து இஎல்ஐடிஏ எலீட்டுன்னு படிக்கணும், எலைட்டுன்னு படிக்கக்கூடாது. நம்ம சில ஊர்லலாம் தேட்டர் பேரை போட்டிருப்போம், எலைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க தேட்டர் பேர். எலைட் இல்லைங்க, எலீட், இஎல்ஐடிஇ. ஆனால் தப்பாக உச்சரிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் கரெக்டான உச்சரிப்பு. நீங்கள் கரெக்டாக உச்சரிக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் தப்பான உச்சரிப்பு. இஎல்ஐடிஇ மேல்தட்டு மக்கள், மேல்மட்டம், உயர்தரம். இஎல்ஐடிஇ எலீட்னு படிக்கணும், எலைட் கிடையாது, எலீட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஆனால் அடிக்கடி தப்பு பண்ணுற, உச்சரிப்பில் தப்பு பண்ணுற ஒரு வார்த்தை இதுதாங்க, ஐஎன்எஃப்ஏஎம்ஓயூஎஸ். ஐஎன்எஃப்ஏஎம்ஓயூஎஸ் எப்படி படிக்கலாம்? இன்னு சொல்லிட்டாருப்பா ஐஎன், எஃப்ஏஎம்ஓயூஎஸ் சொல்லிட்டாரு, ஃபேமஸ். அப்போ இன்ஃபேமஸ்ன்னு தானே இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிடையாது, இன்ஃபமஸ். குறுக்கி சொல்லணும், இன்ஃபமஸ். இது இன்ஃபேமஸ் இல்லை, இன்ஃபமஸ். இன்ஃபமஸ் மிகவும் இழிந்தவர், இழிந்தவர், ரொம்ப ரொம்ப மோசமான ஆள், கெட்ட பேர் எடுத்த, ரொம்ப பெரிய கெட்ட பேர் எடுத்த ஒரு ஆளுக்கு பேர் தான் இன்ஃபேமஸ் பர்சன். இன்ஃபமஸ், ஃபேமஸுக்கு ஆப்போசிட்டு இன்ஃபமஸ். இன்ஃபேமஸில் இன்ஃபமஸ், ஐஎன்எஃப்ஏஎம்ஓயூஎஸ், மிகவும் இழிந்தவர், மிகவும் மோசமானவர். அடுத்து பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. அங்கங்கே நீங்கள் அரசல் பரசலாக கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் இதில் கேளுங்க. இந்த ஒரு வார்த்தையை நம்ம ரெண்டு விதமாக உச்சரிக்கிறோம். அமெரிக்காவில் இதை ஸ்கெடியூல் அப்படிம்பாங்க, SCHEDULE. அமெரிக்காவில் ஸ்கெடியூல், யூகேல ஷெடியூல். அந்த ஸ்காவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அமெரிக்காவில் ஸ்கெடியூல், யூகேல ஷெடியூல். ஆனால் ஸ்பெல்லிங் ஒன்று தாங்க, SCHEDULE. SCHEDULE ஸ்கெடியூல், ஷெடியூல். அமெரிக்காவில் ஸ்கெடியூல், இதில் வந்து ஷெடியூல். ஷெடியூல்னா பட்டியல், பட்டியல். சரிங்களா? அமெரிக்காவில் ஸ்கெடியூல், யூகேல ஷெடியூல். ஷெடியூல்னா, ஸ்கெடியூல்னா பட்டியல். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோங்க டிஜிட்டல் மீடியாவில், கான்டென்ட். CONTENT, உள்ளடக்கம். கண்டென்ட் கண்டென்ட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கண்டென்ட்னா வேறு அர்த்தம், திருப்தியாக இருக்கிறது தான் கண்டென்ட்டு. கான்டென்ட், CONTENT, கான்டென்ட். கான்டென்ட் அப்படின்னாக்கா உள்ளடக்கம், சரக்கு இருக்குதுன்னு அர்த்தம். கான்டென்ட்டோட பேசுகிறான்டா, கான்டென்ட் இருக்குப்பா, நம்ம யூடியூப்பில் போட்டுடலாம்ப்பா இப்படி சொல்கிறோம் இல்லையா? கான்டென்ட், கண்டென்ட் இல்லை, கான்டென்ட், CONTENT. கான்டென்ட்னா உள்ளடக்கம், சரக்கு இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை, இந்த வார்த்தையும் நம்ம அடிக்கடி தப்பு பண்ணுற வார்த்தை தான். ஆனால் இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய வார்த்தை. ஏன்னா இது அமெரிக்காவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, யூகேல ஒரு மாதிரி இதை உச்சரிப்பாங்க. பாருங்கள், பிராக்கெட் அடையாளம், அந்த இது பிராக்கெட் குறி இருக்கு இல்லைங்களா, சிம்பிள். அந்த பிராக்கெட் வந்து பெராந்தசிஸ் அப்படிம்பாங்க, PARANTHESIS. பாருங்கள், PA
PARENTHESIS parenthesis. இதே அமெரிக்காவில் parenthesisமாங்க. இந்த parenthesisஸை parenthesisன்றுவாங்க. அதே SISல தான் முடியும், ஆனால் parenthesisம்பாங்க. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். PARENTHESISனா parenthesisன்னு சொல்லலாம், parenthesisன்னு சொல்லலாம். parenthesisனா UK, parenthesisனா USA. அதே சமயத்தில் பிராக்கெட் ஒரு பிராக்கெட் இருந்தால் parenthesis, ரைட்? ஒருமை. பன்மை வந்து ரெண்டு பிராக்கெட், இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று, அதுக்கு வந்து parentheses. ஸ்பெல்லிங் பாருங்கள், PARENTHESES. SISல ஐக்கு பதில் இ வரும். PARENTHESES parentheses அப்படிம்பாங்க. இது அமெரிக்காலையும் parenthesesன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ PARENTHESES parentheses அப்படின்னு சொல்கிறவங்க பன்மையில் ரெண்டு பேரும் ஒத்து போகிறாங்க. ஒருமையில் parenthesisன்னு சொல்கிறாங்க. parenthesis SISல முடியுது. திருப்பி parenthesis அப்படின்னு சொல்கிற அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷனும் SISல தான் முடியுது. அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதை சம்மரைஸ் பண்ணுறேன். ஒரு பிராக்கெட் இருக்கிற சிங்கிள் குறியீடு parenthesis ஆர் parenthesis. ரெண்டு பிராக்கெட் உள்ள பன்மை, ரெண்டு பிராக்கெட்டுகள் இருக்கிறதுக்கு parentheses. PARENTHESES வரும். ESல முடிஞ்சா ப்ளூரல், ISல முடிஞ்சா சிங்குலர். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு வார்த்தை ரொம்ப நுணுக்கமான வார்த்தை, ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய வார்த்தை. ஏன்னா யூஎஸ்லையும் யூகேலையும் இது வெவ்வேறமாக உச்சரிப்பாங்க. இந்தியாலையும் நம்ம கண்ணாப்பண்ணன் வேறு மாதிரி தான் உச்சரிச்சிருப்போம். ஆய்வகம்னு இருக்கு இல்லைங்களா, ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இருக்கு இல்லைங்களா, அந்த ஆய்வகத்தை பாருங்கள், லேபரட்டரி, LABORATORY எப்படி சொல்லுவாங்க, லேபரட்டரி. இந்த லேபரட்டரின்னு சொல்கிறது வந்து யூஎஸில் சொல்லுவாங்க, அமெரிக்கன் லேபரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, LABOTAROTY லேபரட்டரி. அதே இதில் யூகேல சொல்கிறது லெபோரட்டரி. யூகேல லெபோரட்டரின்னு சொல்லுவாங்க. கவனமாக கேளுங்க, யூகேல லெபோரட்டரிம்பாங்க, யூஎஸில் லேபரட்டரி அப்படிம்பாங்க. ஸோ லேபரட்டரி, லெபோரட்டரி, லேபரட்டரி யூஎஸ், லெபோரட்டரி யூகே. கவனமாக கேட்டுங்க, இதுதான் லேபரட்டரி, லெபார்டரி. லேபரட்டரி யூஎஸ், லேபரட்டரி இஸ் யூகே. இந்த காணொலியில் இதுவரையிலும் 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி கரெக்டாக உச்சரிக்கிறது, நம்ம தவறாக இப்போல்லாம் இதுவரையிலும் எப்படி தவறாக உச்சரிச்சிருக்கோம், எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு முக்கியமான லிஸ்ட்டு. இது இல்லாமல் இதில் 1-2 விட்டு போயிருக்கலாம். நீங்கள் முக்கியமாக நினைக்கிறது இதில் வந்து இடம்பெறாமல் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதை பார்க்கலாம், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதுமாரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வர்றப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.